உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கும்பராசி, கும்பலக்னம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அதான் 5-6 வருஷம் சனி பயிற்சியில் புரட்டி எடுத்துடுச்சு. ஆனால் போன வருஷம் குரு பகவான் நம்மளை பார்த்தாரு. அதனால நிறைய கும்பம் பாருங்கள். இப்போ தான் கண்ணு கொஞ்சம் பளிர்னே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வருஷம் முக்கியமாக இந்த கடைசி 6 மாதம் இப்போ தான் கும்பத்துக்கு கண்ணே கொஞ்சம் பளிர்னே தெரியும். ஏன்னா வாங்கின அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல. சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இந்த மூவாய் தனஸ்தானத்துக்கு போனார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, இந்த 6 மாதத்தில் கூட மனசு சந்தோஷமாக இருந்தாலும் கையில் காசு நிற்கலையே ராஜா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கையில் கொஞ்சம் காசு வரும். ஈஸியாக வரும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கார். அதனால் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்கும். ஏன்னா இந்த அடுத்த வருஷம்லாம் ஒன்றும் பெட்டர் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த டிசம்பர் 5 ராகுக்கு இந்த பயிற்சி இருக்குது. ராகு பகவான் உங்கள் வீட்டில் இந்த மூவ் ஆகிட்ட பிறக்கும் இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் கும்பத்துக்கு முன்னேற்றம் தாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. ஸோ கையில் காசு வரும். இது இன்னொன்று, உடல்நிலை சரியாகுங்க. கும்பத்துக்கு இந்த 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கும்பத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. நிறைய பேர், அதுவும் இந்த கோவிட் நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களில் கும்பமும் ஒன்று. சரிங்களா? உடல்நிலை அந்த டைம்லலாம் புரட்டி எடுத்துகிட்ருக்கோம். யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, இல்லையா? ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. டாக்டரை பார்த்துட்டு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குமோ உடம்பு எப்படி ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணணும். அது நல்லது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, இப்போ இந்த வருஷ கடைசி ராகுக்கு இது பயிற்சி முடிச்ச பிறகு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும். ஏன்னா கும்பத்தில் நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கும்பத்தில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாமினன்ட் கேரக்டராக வரும். ஏன்னா கரெக்டாக உங்கள் 7ஆம் பாவம் யாருன்னா சிம்மம், வர்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி தான் அமையும். ஒன்றும் கேது ராகுலாம் இருக்கும்போது அதுவே அந்த டாமினன்ட் கேரக்டரே நம்மளுக்கு கிடைக்காம அவஸ்தைப்பட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த கிளாரிட்டி வரும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் கை கொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு. எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த டாமினன்ட் கேரக்டர் அந்தந்த ஜாதகம் பொறுத்து, பட் பெரும்பாலும் சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் ஒன்று கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கவங்க எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே? ஸோ ஆகாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுமணம் யாருன்னா தேடுறீங்கன்னா அவங்களும் தாராளமாக வாய்ப்பு இருக்குது. லவ் செட்டாக வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா முன்னேறும். ஏன்னா காசு வரும்னு சொல்லிட்டேன். பிஸ்னஸ் போட்டு நல்லா முன்னேறுங்க, வேலையில் முன்னேறுங்க. கையில் பணம் வச்சுன்னா கல்யாணம் தானாக நடக்கும். இன்றைக்கி நிறைய அப்டக்கிள் கல்யாணத்தில் பணம் தான். அதாவது இந்த ஜாதி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கையில் பணம் இருந்தால் எல்லாமே மறந்துடும். மதம், ஜாதி எல்லாம் மறந்துடும். சரிங்களா? பணம், அந்த பணத்தை சம்பாதிங்க, கரெக்டான ஆளை கல்யாணம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க.
குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். தெய்வ வழிபாடுனா ரங்கநாதன், ரங்கநாயகி. அதே ஸ்ரீரங்கம் கோவிலில் 3 லட்சுமி நரசிம்மர் இருப்பார். நான் சீக்கிரம் இந்த 3 கோவிலை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப அருமையான கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கோவிலும் ஒரே நேர்கோட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப நல்லா செய்வாங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணுங்கள். பூந்தி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். ப்ரொமோஷன் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும். யாருக்கு தெரியும், 3மே ஒரே வருஷத்துலேயே நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது. பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது. சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது. வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால்
உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.